அமெரிக்காவில் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கிற 2 மாணவர்களுக்கு தன்னுடைய படிப்புக்கான கட்டணத்தை கூட செலுத்த வசதி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. பார்ட் டைமில் ஜாப் பண்ணிக்கிட்டே அவங்க கல்லூரி படிப்பும் படிச்சுக்கிட்டு வராங்க. இப்படிப்பட்ட நிலைமையில தன்னோட காலேஜில் ஒரு மியூசிக் கான்செப்டை கண்டக்ட் பண்ணி அது மூலிமா வர இன்கமை வச்சு காலேஜ் ஃபீஸ் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பிளான் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் பியானோ ஆர்டிஸ்டான இக்னசி ஜான் ஃபெட்ரஸ்கியை புக் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மேனேஜரை பார்த்து தேதியும் புக் பண்ணுறாங்க. இதுக்கு $2000 பே பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஃபெட்ரஸ்கி வரேன்னு சொன்னதே பெரிய விஷயம். அதனால கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராமை அட்டகாசமாக நடத்தணும்னு நினச்சி டே அண்ட் நைட் கஷ்டப்பட்டு இந்த ப்ரோக்ராமுக்கு ரெடி பண்ணுறாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த நகரத்தில் வேறு சில முக்கிய நிகழ்ச்சி இருந்ததால் இவங்களோட டிக்கெட்ஸ் சேல் ஆகலை. ஸோ கலையரங்கமும் நிரம்பவே இல்லை. அவங்க நினச்சதோட டிக்கெட்ஸ் கம்மியாக தான் சேல் ஆச்சு. சரி, ஃபெட்ரஸ்கியை பார்த்து நம்ம விஷயத்த சொன்னால் அவர் புரிஞ்சுக்குவார். இந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் ஃபெட்ரஸ்கி இதுக்கு ஒத்துக்கவே இல்லை. ப்ரோக்ராம் பிளான் பண்ணபடி அதே நாளில் நடந்தே தீரணும் அப்படின்னு அவர் நினச்சாரு. அதே மாதிரி ப்ரோக்ராமும் நடந்து முடிஞ்சுது. ஆனால் அவருக்கு கொடுக்கறதுக்கு இவங்க கிட்ட வெறும் $1600 மட்டும்தான் இருந்தது. மிச்ச